மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பற்றின கருத்தை எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. உங்கள் கருத்தும் உங்கள் லைக்கு இந்த கைப்பு தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக்கு கைப்பு முடிஞ்ச அளவுக்கு ஒரு யாராவது கத்துனிய அப்படியே கயிறு வச்சிருக்கேன். கயிறை கட்டி மேல மாத்து தலைக்கில தூக்க போட்டு வர்ற அஸ்கல்களா பண்ணது எல்லாம் தில்லுமுள்ளு வேலை. ஓ ஒப்பாரி வைக்க ஒண்ணு போல என் காதலியே குழி தோண்டி புதைச்சிட்டு ஒண்ணு போல ஒப்பாரி வைக்கிய. என் காதலி திட்டு போச்சுன்னா இவன் காதல குழி தோண்டி புதைச்சிட்டோம் ஒப்பாரி வச்சு காரியத்தை முடிச்சிருக்கிய. இங்க வார் நீலாம் அழாத கேட்டியா? இல்ல சரியான நடிப்புக்காரி பாத்துக்க. நெஞ்சு வழியே வந்துட்டு நடிச்சு கூட பாத்துக்க. 3 ரூபாயா வாங்கினீல என்ன பண்ணியா? 3 ரூபாயா வாங்கினது கூட பிரச்சனை இல்ல. இந்த லவ் லெட்டரை குடுக்கவே இல்ல. அது 2வது பட்சம். அவன் நீங்க காதல் லெட்டர் கொடுத்தாலும் இந்த பெரிய மனுஷி ஆயிட்டியா? எப்பவுமே பெரிய மனுஷியா இருந்தாலும் எல்லாம் சின்ன பையன் தான். நீ யாருக்கு செஞ்சிருக்கா? இல்ல இந்த லெட்டர் பூரா அப்படியே அடிக்க வை. ஊருக்குள்ள பஞ்சாயத்துல கொண்டு போவோம். என்ன இப்பெல்லாம் பண்ணாதியா? குடுத்துட்டேன்னு சொன்னா நீ அழுத விட்டுருவ. வாங்கினாவ முறுக்க ரசிச்சு ருசிச்சு தின்னாவ. இன்னும் வேணும்னு கேட்டாவ. இழந்த போல முட்டாய் வேணும்னு கேட்டாவ. உங்களை பாக்கணும்னு சொன்னாவ. என்ன கதை விட்டுட்டாளுவ. நீங்க சொன்ன கதையெல்லாம் நம்பி அப்பாவி பையன் அவகிட்ட போய் செருப்படி வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஜவாப்ல அவையோ உங்களை பாக்கணும்னு சொன்னாவ. கிணத்தடிக்கு வருகிறான். நீங்க வாயனி அவ என்ன பாக்கணும் கிணத்தடிக்கு வாங்கன்னு சொன்னா. நீங்களா அப்ப பிஞ்சில விளைஞ்ச நீங்களா பிஞ்சில விளைஞ்ச போய் தானே கரெக்டா வந்து சொல்லியிருக்காளுவ. ஜபா அவ உங்ககிட்ட சொன்னா கிணத்தடிக்கு வாங்கன்னு. பாதவத்திகளா நம்புற மாதிரி சொன்னிய. நான் கூட அதை உண்மை நம்பி கிணத்தடியில போய் நின்று இருக்கேன். ஆதிரா எல்லாம் புடிச்ச நம்பர் கொஞ்சம் எடு. நீ அழ முடியாது. எப்படி சொன்னா நெல்லி பழமும் மாங்காயும் இல்ல மிளகுத்தல் போட்ட மாங்காயும் இல்ல வேற என்ன கேட்டாலும் கடலையும் பொறி உருண்டையும் எள்ளு புண்ணாக்கும் இத்தனை நீ வாக்கட்ட போடுறதுக்கு என்கிட்ட வாங்கிருக்க. நீ வாக்கட்ட போடுறதுக்கு ஏன் துட்ட கதையாக்கி இருக்க. நானும் அவதான் கேட்டிருக்கான்னு வட்டி முதலமா வாங்கி கொடுத்துட்டேனே. ஏண்டி அவ்வளவு வாங்கி கொடுத்தேன் இல்ல பாதி அவட்ட கொடுத்திருந்தா கூட என் காதல கேத்திருப்பாள. அப்படி சொல்லு மாப்பிள்ள. ராணி இந்த குரூப்ல பெரிய கைகாரி அவதான். அண்ணே உங்களை நாங்க மாமான்னு தான் சொல்லணுமா? அக்கா சொல்லி விட்டாங்க. அப்படி பாதவத்தி அவ உங்ககிட்ட சொல்லி விட்டா என்ன மாமான்னு கூப்பிடணும்னு. அதான் என்னால சிரிக்கவே முடியல. அவ என்ன மாமான்னு உங்களை கூப்பிட சொன்னா. உங்களை மாமான்னு தான் கூட சொல்லியிருக்காவ. இனிமேல் உங்களை நாங்க மாமான்னு தான் கூப்பிடுவா. இங்க வாங்கிக்கிட்ட நீங்க நக்கி வாக்கட்ட போடுறதுக்கு இவனை லூஸ் ஆக்கிருக்கிய. மாமான்னு கூப்பிட சொன்னா அவங்கள. இந்த இசைப்பவுல இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல. இவ சொன்னதாண்ட என்னால ஏத்துக்கவே முடியல. விடுறா அதான் முடிஞ்சு போச்சே. கொஞ்சம் கூட வாயே கூசாம சொல்லிட்டா. இவன் நம்பி போயிருந்தா என் நிலவு என்னதுக்குடா இருக்கும். என் இசை ஆங்காரத்துல கேட்க பாரு. ஆவா என்னது அவ என்ன பொண்ணு கெட்டு போக சொன்னா எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு. தாய பாதவத்தி லெட்டரே கொடுக்கல. அதுக்குள்ள பொண்ணு பக்கம் வர சொன்னாவன்னு சொல்லிட்டிய பாதவத்தி. அந்த புழுகு ஆகாச புழுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். உன் வாய திறந்தாலே புழுகாட்டி புழுகுனி உன் புழுகு இத்தனோண்டு இருக்க. இங்க வாய மண்டல கொட்டணும். அந்த கிங்ஸ் போய் கொட்டுவோம் போது அதே மாதிரி கொட்டுங்க வாய குசுக்கா அங்க வாடே. அவ என்ன பொண்ணு பக்கம் வர சொன்னா. அதுவும் எப்படி எங்க அம்மா அப்பாவோட போனுமா அப்படின்னு அவ சொல்லி அழுதாலாம். எப்படிலாம் கதை விட்டாடா. சரிடா எதுக்கு வள வளன்னு பேசிட்டு வா பஞ்சாயத்துக்கு கூட்டு போ. வாங்க வாங்க பஞ்சாயத்துக்கு வாங்க. உங்களை விடுறதா? ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வாங்கட்டி. யாருனாலும் மன்னிப்ப. உங்களை மன்னிக்க மாட்டேன். என் காதுல மண்ணலி பொட்டிய பாரு. செருப்ப காட்டிட்டு போயிட்டாட்டி. அநியாயத்துக்கு ஒரு காதலையும் வச்சு விட்டுட்டாளுகள. நான் உங்களுக்கு என்னடி குறை வச்ச?
அதான் 3 ரூபா தந்துட்டே இருந்த இல்லாட்டி உங்களுக்கு அந்த 3 ரூபாய்க்காவது வேலை பார்த்துக்கலாம்டி. அடே துட்டு முட்டாயோ, குருவி ரொட்டியோ, தேங்காப்பு முட்டாயோ, தேன் முட்டாயோ வாங்கி தின்னுட்டோம். என்னல எதுக்கு உள்ள பிடிச்சு வச்சிருக்கா? இவளுக்கு பார்த்த வேலை அப்படி ஏன் என்ன பண்ணாலுங்க? நான் மீன பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தோம்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். 3 ரூபாயா வாங்கிட்டு போனாங்கல்ல, அது மட்டுமா? நெய் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, தேன் முட்டாய், வடை, அது இதுன்னு அப்பப்ப அவ கேட்டான்னு அவளுக்கு வாங்கி கொடுத்தேன்னு எல்லாத்தையும் இவளுக்கு தின்னுருக்காங்க. சரில இவளுக்கு வாங்கி தந்தா கூட பரவாயில்ல, அந்த லெட்டர் அவகிட்ட கொடுக்கவே இல்லை. நான் அவ லவ் லெட்டர் கொடுத்து வாங்கிட்டா எல்லாம் சம்மதம் போலக்கிட்டு அவகிட்ட பல்ல கட்ட அவ பலான்னு செருப்ப கொண்டாடிச்சிட்டாடா. சரி சரி விடு, சின்ன பிள்ளை தானே. சின்ன பிள்ளையா இதெல்லாம் விட முடியாது. கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன். எங்க அம்மா கிட்ட சொல்லிராதியா, எங்க அம்மா அடிப்பாவ. உங்க அம்மா வேல்மணி தானே, உன்னெல்லாம் உயிரோட கொல்லணும் கேட்டுக்க. என்னங்க உனக்கு கோவம் வருது? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு தப்பு ஓமே தானே? என்னல அப்ப 3 ரூபாய் வாங்கினா இவ்வளவு தள்ளிக்கு தானே போ. சரி சரி விடு, விடா அதெல்லாம் விட முடியாது. என்ன நீ போ. கேட்கல உங்க வயசுக்கு இருந்த வேலை பார்க்க மாட்டியா? லவ் லெட்டர் கொடுத்து அது மூலமா விட்டாங்க. நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? இல்ல அது வந்து ஓடி இருக்க சொல்லிட்டேன். பாத்துட்ட வேலையை பாரு. இல்ல அது மட்டும் இல்ல, எங்க அம்மாட்ட சொல்லாதீங்க. எங்க அம்மாட்ட சொன்னீனா நாங்க செத்துருவோம். என்னமா? நாங்க செத்துருவோம். நாங்க 4 பேரும் செத்துருவோம். எப்படி பிளாக்மெயில் விக்ரம் விட்டுல விடு. அவ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா, நீ விட்டுருங்க. இல்ல அறிவு கிடையாது உங்களுக்கு? வயசுக்கு இருந்த வேலை பார்த்திருக்கியா? இப்பல விடக்கூடாது. வீட்ல அடி சொல்லிராதீங்க. ஸ்கூலுக்கு தெரிஞ்ச டீச்சர் அடிப்பாவ. இப்ப கூட அவளுக்கு எப்படி பேசுறதுக்கு பத்தியா? கரே இனிமேல் இந்த மாதிரி வேலையில பார்த்த கொண்டு எறிஞ்சிருவேன். விக்ரம இல்ல உங்க வீட்டு வேலை பண்ணி ஏத்துக்கல அப்படி? ஆமா ஏத்து. நான் சொன்ன வாழைக்கா பாரிக்கிட்ட வாழைக்கா பாரி 2 மணிக்கு வரானா. நீ ரெடியா வாழையா வரத்துக்கு ஆளை பாரு. திடீர்னு சொன்னா இப்ப வாழைக்கா வரத்துக்கு நான் யார பாக்க? இல்ல நம்ம பையில 13 பையில கிடக்கானுவ. அவன்ல பாரு 5 நிமிஷத்துல அறுத்து போட்டு போயிருவானுவ. உள்ள இருந்தா சமக்கணும், அது அந்த பையில சமப்பானுவ. வாழைக்கு 2 ரூபா அதிகம் வச்சு கொடு. 2 ரூபா அதிகம் வச்சு கொடுக்கணுமா? இல்ல உன் வயக்கால எத்தனை வரப்பு தண்ணி வர வேண்டியிருக்கு? லாரி ரோட்டு மேல நிக்கும். 2 ரூபா அதிகம் வச்சு கொடு. நீங்க ஒரு இப்போதைக்கு அப்புறம் அதுக்கு முடியாது சொல்லிட்டேன். சரி வேலை முடிஞ்ச போதும். அவன் அந்த 13 பையில வர சொல்லிட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ ஒரு 12 மணிக்கெல்லாம் போயிரு. சரி. ஆமா இங்க இருக்கிற மாநாடு போட்டு இருக்கியா? மாநாடா? தொழில் என்ன பண்ணி இருக்குன்னு கேளு. எதுக்கு இந்த பிள்ளைல பிடிச்சிட்டு இருக்கிய? பிடிச்சு வைக்கல, சிக்கிருக்காளுவ. அது ஒண்ணு இல்ல, நீ கிளம்பி போ. போல அது ஒண்ணு இல்ல, சும்மா விளையாண்டுட்டு இருக்க. நீ போ. என்னாச்சு? எதுக்கு இந்த பிள்ளைல பிடிச்சிட்டு இருக்கிய? அது ஒண்ணு இல்ல கிங்ஸேன், விக்ரம் அந்த மீனா பிள்ளைய விரும்பினா. சரி. அந்த புள்ளைக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தான். சரி. அந்த புள்ளைக்கிட்ட குடுக்கேன்னு சொல்லி இவங்கிட்ட இருந்து 3 ரூபாய வாங்கினாலுங்க. 3 ரூபாயில அது 2 நாளைக்கு ஒரு திருப்பு 3 ரூபா சோளபுரி அது இதுன்னு எதையாவது ஒண்ணு ஆட்டை போடுவாளுங்க. சரி. கடைசியில் சொல்லிட்டாளுங்க வந்து பொண்ணு கேட்க சொன்னாவ உங்களை அப்படின்னாலுங்க. இவனும் அதை நம்பி அந்த பிள்ளைகிட்ட பேச போனா அந்த பிள்ளை செருப்ப கத்தி அடிச்சு விட்டு என்ன பார்க்காத அவளுக்குள்ள பாரு. என்னாச்சு? இந்த பிள்ளை விரும்பினாலும் நேரம் வீட்டுக்கு பொண்ணு கேட்க வேண்டியதுன்னா அப்படி சொல்லி பச்சை பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்து விட்டுருக்கான். நீ சோத்ததில்ல திங்க. பச்சை பிள்ளைகிட்ட லவ் லெட்டர் கொடுத்து விடுவா? ஏது இவனுக்கு பச்சை பிள்ளைலே அறிவு வேண்டாம் உனக்கு? பச்சை பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா. அவ உனக்கு செருப்பால் அடிச்சது தப்பே இல்ல. உனக்கு ஒருத்தி பிடிச்சதா நீ தான் போய் பொண்ணு கேட்கணும். பச்சை பிள்ளைகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்க அசிங்கமா இல்ல உனக்கு? இப்ப விஷயம் தெரிஞ்சு அந்த பிள்ளை ஓட விட்டு போனேன். சரி சரி நீ வீட்டுக்கு போன சத்தம் போட்டு வைக்க. இங்க பாரு என் கோத்தை கலப்பாத. அத மண்ணலி போட்டுட்டாளுங்க. இந்த லெட்டரை பாரு. ஐயோ போய் பையில வந்தாங்க அதங்கிட்டே மாட்டுவோம். அது வேலை விடுங்கட்டி நான் தப்பிச்சிருந்தேன். அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? படிச்சு பாரு. இருங்கடி இன்னைக்கு உங்களோட பஞ்சாயத்துல கொஞ்சம் நிப்பாட்டல இல்ல காத்த கட்டி இந்த மட்டை தொங்க போடுங்களேன். படிச்சு பாரு. ஏன் எத்தனை லெட்டர் இதுல? நீ ஒண்ணுதானே கொடுத்த? நான் கொடுத்தது ஒண்ணுதான். இவனுக்கு எழுதிருக்கானுங்க பாரு. ஐயோ செத்தாலை போய் வரும். சரி சரி போ வீட்டுக்கு போ. இல்ல சுனிலுக்கு இசை லவ் லெட்டர் எழுதியிருக்கா. அந்த நிக்கா பாரு ஆதிரா, அவ வந்து அந்த சிவா பையலுக்கு எழுதியிருக்கா. அந்த ராணி பிள்ளை மாணிக்க பையலுக்கு எழுதியிருக்கு. அந்த லாஸ்ட் நிக்கா பாரு அவ ஜோஸுக்கு எழுதியிருக்கா.
இதுல இன்னும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? ஒண்ணு போனா இன்னொன்னு ஆப்சன். சுனில் இல்லைன்னா சினிலாம், அவளுக்கு சிவா இல்லைன்னா அது யாரு ராகுலாம், அவளுக்கு இது அவளுக்கு யாரு மாணிக்கம் இல்லைன்னா லட்சுமணனா, அந்த நிக்கா பாரு லாஸ்ட் இல்லவா அவளுக்கு இல்ல அவ பேர் என்ன பேரு தென்னசு போயிடலாம். எப்படி ஆப்ஷன் வச்சு லவ் லெட்டர் இருக்காளோ பாரு. யாத்தடி செத்த எம்மாடி எங்களை விட்டுருங்க நாங்க போறோம் எங்க அம்மா கிட்ட சொல்லிராதீங்க. விட்டுட்டு தான் நான் மாதிரி சொல்லி பாப்பேன். லவ் லெட்டர் இருக்கேன், லவ் லெட்டர் சுனில் அது ஏன்னா அந்த 8ஆம் கிளாஸ் படிக்காமல அந்த பையன் அதிர்ச்சியா தான் இருக்கும் உனக்கு. ஆப்ஷன்ல வச்சிருந்தால சினில் இல்லைன்னா சுனில், சுனில் 7ஆம் வகுப்பு. சரி வீட்டுக்கு போ. இதுல புடிச்ச நம்ம கொண்டு இரு, நான் எடுத்துட்டு வரேன். சும்மா இல்ல உனக்கு அறிவு கிடையாது. ஆரம்பிச்சு யாரு இவன் தான் விக்ரம் தான் ஆரம்பிச்சிருக்கான். ஏதோ பிள்ளைங்க முன்னாடி பண்ணுமோ அதான் பண்ணணும். நீ அறிவு இல்லாம பண்ணிருக்கா, அதை பார்த்து அந்த பிள்ளைகளும் பண்ணிருக்கு. இது எந்த பிள்ளைல பிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு இருக்கா? அது கொடுக்க என்ன கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே? இல்ல நீ லெட்டர் கொடுக்கும்போது என்ன கொடுத்த? அவன் லெட்டர் கொடுக்கும் போது அச்சு முறுக்கு, அப்புறம் தேங்காய் பால் முறுக்கு, அப்புறம் இந்த பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுத்தான். கொல்லணும். நீ முட்டாய் கொடுத்துருக்கல, அப்புறம் இந்த பிள்ளை போகணும்னு கொடுத்தேன். அதுக்காகத்தான் அப்படி கொடுக்காம நடிச்சிருக்காங்க. அறிவு இல்ல சித்திரப்படுங்கள வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்து. என்ன நீ சப்போர்ட் பண்ற? அது என் வாழ்க்கை சூன்யமாக்கிட்டு என் காதலே புத்துக்கிட்டு போயிட்டு அப்படிதான் போகும். ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு காதலிக்கேன், உனக்கு காதலிக்கன்னு சொல்லி உனக்கு திராணி இல்ல, உனக்கு தைரியம் இல்ல, அப்போ உன் காதல் அப்படித்தான் போகும். உனக்குலாம் எதுக்குல காதலி? ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு சொல்ல முடியாது. பிடிச்சிருக்குன்னா சொல்லணும், சொல்லாம இருந்தா வச்சுக்க நீ காதலிக்கவே கூடாது. ஆறு மண்டை பாரு புள்ளையில கட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இதே மாதிரி தப்ப எங்கேயாவது உங்க பொண்ணை பார்த்த இனிமேல் யாருக்காவது லவ் லெட்டர் எழுதுனேன் வச்சு எங்கேயாவது அவுட்டிய கொண்டு எடுத்துருவேன். ஒண்ணு வேண்டாம். இனிமேல் இந்த மாதிரி வேலை ஏதாவது பார்த்த கோத்த கட்டி தொங்க போட்டுருவேன். முளைச்சு 3 விடல. எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டியல்ல? போய் சொல்லிட்டு போ. ஐய முட்டாய் கொடுத்தாவல, அதுக்கு தான் அப்படி பண்ணுனேன். போ. இனிமேல் புள்ளைகிட்ட ஏதாவது கொடுத்துட பார்த்த நீ சரியான நான் போடு. அறிவில்லாத வேலை பார்த்துச்சு, அறிவில்லாத வேலை. சின்ன வீட்டு ஏதாவது கொடுப்பாங்கல்ல, அறிவு வேண்டாம் உனக்கு. அவளுக்கு ஒண்ணு சின்ன வேலையா பார்த்துருக்காளுங்க. கொஞ்சம் யோசித்து பாரு. அப்போ லவ் லெட்டர் கொடுத்தா இந்த மாதிரி நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடப்பாரிகளா, அப்போ நம்மளும் யாருக்கா லவ் லெட்டர் கொடுத்தா நமக்கு இப்படி எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. அறிவில்ல உனக்கு மண்டல. நான் இதை யோசிக்கவே இல்லை, இப்பதான் புரியுது. எல்லாமே இல்லாத விட்டு பிள்ளை என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? என்னல இல்லாத விட்டு பிள்ளை கொடுத்துட்டு நல்ல நேரம் அடிக்காம போயிட்டான். இல்லைன்னா நீ செத்து பண்ணிக்கு. நான் கூட சும்மா தான் எழுதினாங்க நினைச்சேன். முட்டாய்க்காக எழுதிருக்காளுங்க. சரி அதுக்கு இது தண்ணியில போட்டு விடு, ஊருக்குள்ள போயிடாம. சூனிய கிளைகள் நிறைஞ்சிருக்காளுங்க. இதுக்கு நீயே அந்த பிள்ளைகிட்ட லவ் லெட்டர் கொடுத்துருக்கலாம். இல்ல இந்த பிள்ளைல லவ் லெட்டர் கொடுக்காம இருந்தது ஒரு நல்லதா போச்சு. ஏன் எனக்கு இந்த மீனாச்சாரி பட்டு வர மாட்டாள, ஒரு குணம் ஒரு துளி கூட அந்த பிள்ளைக்கு இல்ல. காதிச்சு கல்யாணம் பண்ணாலும் அவன் அந்த அளவுக்கு எங்களோட சந்தோஷமா வாழ்ந்து விட மாட்டான். அவ பேச்சிலே தெரிஞ்சது. எனக்கு கொஞ்சம் சாந்தமான பிள்ளை தான் எனக்கு வேணும். எனக்கு சாந்தமா அமைதலா அன்பா இருக்க பிள்ளை தான் எனக்கு வேணும். நல்ல நேரம் மீனாக்கு தெரியாது, அது அப்படியே போட்டோம். அவ சரிப்பட்டு வர வேண்டாம். மாப்பிள்ள தப்பான முடிவு எடுத்துட்டேன். இதைதான் நானும் அதே சொன்னேன், அது பிள்ளை குணம் கிடையாதுன்னு. நீதான் கேட்கவே இல்லை. எனக்கு நோத்தி இல்லாமலாம் போயிடுவா. சரியில்ல, நான் அந்த வாழ்க்கை வண்டி வரைக்கும் போயிட்டாரு. எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது அந்த பிள்ளை பிடிக்கும், அதுக்காக நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு, பேசும் போல இருக்கு.
எனக்கு கிடக்க வேலைக்குன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன்? ஆகா, தெரியல, எவனாவது பார்த்தான்னா என்ன நினைப்பான்? மானமே போயிடும். வீட்டை பக்கம் போவோம். பார்த்துலாம் நினைச்சு வந்தேன், ஆளை காணுமே. அங்கேருந்து இங்கதான் வந்துட்டு இருந்தா. இல்ல, எனக்கே அந்த பிள்ளைய பார்க்கணும்னு தோணுது. விட்டா கூட வச்சுக்கிடும் உங்களுக்கு. அதே எனக்கு அப்படி தோணுது. இதுக்கு முன்னாடி நான் யாரையுமே இப்படி நினைச்சது இல்ல. எதுக்காக இந்த பிள்ளை மட்டும் எனக்கு இப்படி தோணுது? இந்த படிக்கும் போது எல்லா பிள்ளைகளும் இந்த லவ் கிவ்னு சொல்லுவானுங்களே, அந்த மாதிரியா இருக்குமோ? ஆகா, குடும்பத்துக்கு ஆகாத. வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அசிங்கமா போயிடும். ஆகா, பெரிய பிரச்சனை இருமே. சே, இது அப்படிலாம் தெரியலையே. எனக்கு பிடிக்கனே தெரிய மாட்டேங்கிற பச்சை. அந்த புள்ளை மட்டும் தான் எனக்கு இப்படி தோணுது. மத்த எவ்வளவு பார்த்தா எனக்கு குழந்தை வருது. இது சரிப்பட்டு வராது. வீட்டை பக்கம் போவோம். என்ன மூச்சு முட்டு வேலை கழுத்து வரா? ஒண்ணுவேன் சொட்டே எண்ணி வந்த மாதிரி பேசுனா எதுக்கு பாத்துட்டு வர? எங்க அம்மா அடிப்பாவல்ல. எதுக்கு? அதான் நான் சிவாவேலுக்கு லவ் லெட்டர் எழுதல அதுக்கு. எங்க அம்மைக்கு தெரிஞ்சாலதா உப்பு போட்டு அதுல முட்டு போட வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, ஒத்தலை மிளகாத்த எல்லாத்தையும் மூஞ்சி என் வாயில வச்சு விட்டுறாவல்ல. உனக்கு போயா இருக்குல்ல ஒரு எதுக்கு எழுதுனா? இப்படித்தான் உங்க சாமனனும் எங்க அக்காக்கு லவ் லெட்டர்லாம் கொடுத்தாவ. இப்போ எங்க அக்காக்கு என்னலாம் கொடுப்பா தெரியுமா? பிஸ்கட், அச்சு முறுக்கு, நெய் முறுக்கு எல்லாம் கொடுப்பாவ. லவ் லெட்டர் கொடுத்தா இதெல்லாம் கிடைக்கும்னு எழுதிருக்க. ஆமா, நாங்க 4 பேருமே எழுதணும். ஒத்துக்கொத்து விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் எதுக்கு சொல்ல போறேன்? நீ தான் சொல்லிருக்கியா? நான் சொல்லுவேனா? ஆமா, இன்னும் தெருவில் அப்படி இழுக்கிட்டே போ. யாராவது கேட்டவனா முழு விவரத்தையும் சொல்லிடு. அப்படியே இந்த தங்கம் வடிவு அந்த முட்டை பாப்பாத்தி அவ வீட்டுக்கு நேரா போய் நின்னு ஓ நாளு நீ அழுவ வேண்டாம். நீ நின்னாலே என்னன்னு இந்த 3 கேள்வியும் கேட்கும். நீ விஷயத்த சொல்லிட்டேன்னா தெரியுதுல வேண்டி இழுட்டு போறா. பீறிக்கிட்டு வரும். நீ பார்த்த வேலைக்கு எல்லாம் வரதான் செய்யும். எனக்கு வந்த கோத்துக்கு புறம்பட்டு விளாசம் தான் நினைச்சேன். தப்பு பெய்யால் மாதிரி இருக்கு, அதனால விட்டேன். அசிங்கம் எனக்கு தெரியாது. இப்பதான் தெரியும். ஓ, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் சொன்னால அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனா எப்படி இப்ப எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிரும். எங்க அம்மா எனக்கு வாயில வத்தலு மிளகாத்தெல்லாம் வைக்க போறாங்க. அதெல்லாம் வைக்க மாட்டா போ. நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்களோ? சொல்ல மாட்டேன் போ. சரி, உன சாயங்காலம் நான் எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். அதான் நான் இப்ப எங்க அம்மா கிட்ட அடி வாங்க போறேன். நான் பிறகு எப்படி வர முடியும்? அப்போ உறுதியா போயிட்டே வீட்டுல போய் அடி வாங்க போறேன்னு. ஆமா, எப்படி எனக்கு அடி விழும்ல? அவன் என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? எங்க வீட்டு மச்சிக்கு வான்னு சொன்னா சொல்லியா? சொன்னியா? அதை நான் எப்படி மறப்பேன்? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுத. சரி, அத்தானு சொல்லிட்டு போ. இல்ல அத்தானு என்னது? ஒண்ணு இல்ல. என்னமோ சொன்னாவல. நைஸா பாப்போம் நம்ம அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கவனே. ஒருவேளை அம்மைக்கு எல்லாம் தெரிஞ்சு அம்மா ரெடியா இருந்தவன அடிக்கிறதுக்கு. வீட்டுல யாருமே இல்ல போலுக்கு. சில்லி ஒருவேளை நம்ம அம்மா நம்மள தேடி அலைஞ்சிட்டு இருக்காவளோ? கம்ப தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காவளோ? எப்பா எப்பா எம்மா 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 வாங்க மினிக்குட்டி அம்மா, எங்க போனியா? அம்மைக்கு தெரிஞ்சிட்டா. அது நான் இல்லவ, அது நான் எழுதவே இல்லவ. இங்க பாரு, காப்பியை ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் மட்டும் ஆகுது? என்னம்மா? காப்பியை ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? காப்பின்னு பறந்துகிட்டு இருப்பா ஆவலா. இவன் காப்பி போட்டு வச்சு ஆளை கிளம்பின்னு ஊர் முழுக்க தேடிட்டு வர. அம்மா அம்மானுக்கிட்டு வரா. போ, அந்த அடுப்பு பக்கத்துல காப்பி ஊத்தி மூடி வச்சிருக்கேன், எடுத்து குடி போ. அம்மா, அப்ப உனக்கு எதுவும் தெரியாதோ? என்னடி? அதான் நாங்க விக்ரமன் கிட்ட எல்லாம் மாட்டணும்ல அது. விக்ரம் கிட்ட ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, பூனைக்குன காப்பி சிந்தி விட்டுச்சு வச்சுக்க. பிறகு யார காப்பி எல்லாம் கிடையாது. பிறகு காப்பி வேணும்னு அட்டம் புடிச்ச. சரிம்மா, நான் காப்பி குடிக்கேம்மா. போ, ஊத்தி வச்சு குடி. அம்மா, முறுக்கு பொரிக்கடலை ஏதாவது இருக்கா? கோத்த கலப்பிட்டு போறாத. நானே கோழி ஒண்ணு காணுமேன்னு தேடிக்கிட்டு அழுதேன். இந்த கோழி காணாம போயிட்டு நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். அவ வடக்க தெற்கு வீட்டுல நிக்கும் நினைக்கேன். பேதில போ, கோழி சாயங்காலம் வந்து அடைய மாட்டேங்குது. அதை தினமும் கற்கள் விட்டு தேடி அலைய வேண்டியிருக்கு. உங்க அப்பா தான் தேடிட்டு அலைஞ்சவ. அவ அது தண்ணி கூட போயிருக்கா. சரிம்மா, நான் காப்பி எடுத்து குடிக்கேம்மா. குடி போ.
எங்க அம்மைக்கு தெரியுமோ நினைச்சு நான் எப்படி பயந்துட்டேன் பாத்தியா? எங்க அம்மைக்கு தெரியவே இல்ல. டி பாத்தியாட்டி நான் எப்படி பயந்தேன் தெரியுமாட்டி? எங்க அம்மைக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்க அம்மை என்ன அடிப்பவ மிளகத்துல வாயில வச்சு விடுவான்னு நினைச்சு பயந்துகிட்டே வந்தேன். எங்க அம்மைக்கு தெரியவே இல்ல பாரு. காப்பி காப்பி தான் என்ன டேஸ்டா இருக்கு அம்மா. முள்ளமா சொட்டை போட்டு குடிமா. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவீலோ? உன்னை நான் என்னடி சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனியா? இந்த பாரு, நான் ஒய்யாம இப்படி வந்துட்டு நடக்க முடியாது. நான் எங்கிட்ட மொட்டை மாடி கொஞ்சம் வரச்சோம்ல. நான் மறந்துட்டேன். ஓ, என்னைய கிருப்பு பிடிக்க வச்சிருவா உங்களுக்கு. நான் வேற இப்படியே சுத்திக்கிட்டு வரேன். சீக்கிரம் வாண்ண. எதுக்கு கூப்பிடுதியா? காளி மாதா கூப்பிடுறேன், வா. சொல்லுங்களேன். வாண்ண. சரி வாரேன். அது என்ன இப்படி சொட்டை போட்டு குடிச்சிட்டு கிடக்க? காப்பி. காப்பியடி பாயசம் மாதிரி சொட்டை போட்டு குடிச்சிட்டு கிடக்க? ஆமா, என்ன டேஸ்டா இருக்கும் காப்பி. ஆமா, ஒரு முழுக்க அலைஞ்சி ஓடி களைப்பாய் வீட்டுக்கு வந்தா காப்பி குடிச்சா அமுதமா தான் இருக்கும். எப்பல கருப்பில் விட்டு போச்சு, இப்பவே உட்காந்து காப்பி குடிக்க எப்படி சாப்பிடுவ? சோறே இல்லாதனால எங்க வீட்ல காப்பி. இன்னைக்கு எங்க வீட்ல காப்பி தான். கடுங்காப்பியும் முறுக்கும் நம்ம தருவாங்க. இவ்வளவுதான். இவன் நைட் எங்க வீட்ல சோறு கிடையாது. இது கருப்பில் டச்ல பால் காப்பி. உங்க வீட்ல எங்க அம்மா பால் வாங்கிருப்பாங்க. இனி நைட்டுக்கு கடுங்காப்பி தான். கடுங்காப்பியும் முறுக்கும் தின்னுட்டு தூங்கிடுவோம். அப்புறம் காலையில எந்திரிச்சு எங்க அம்மா களி ஏதாவது கிண்டி தருவாங்க. அப்போ சாப்பிட முடியா? சோறு இல்லல்ல, எங்க அம்மா 2 கிளாஸ் காப்பி தருவாங்களே. எனக்கு அந்த காப்பி தான். இந்த காப்பியா? ஆமா தான். ஆகா, எனக்கு கொஞ்சம் போல இருக்கு நினைச்சேனே. இரு, நானும் வரேன். கொண்டா காப்பி தான். கொஞ்சம் தான் இருக்கு. பரவாயில்ல, நீ எது குடிக்காத, நான் குடிச்சிட்டு படுக்க. கொண்டா கொண்டா. அது எச்சி. சின்ன பிள்ளைல உன் வாயில இருக்கதான் எடுத்து என் வாய்க்குள்ள கொண்டு வைப்ப. ஆமா, உன் வாயில இருக்க தூக்கி என் வாயில கொண்டு வச்சுட்டு போவ. அப்பவும் அது நல்லா இருந்துச்சு, இப்பவும் இது நல்லா இருக்கு. சரி குடிங்க, எனக்கு கொஞ்சம் போல வச்சிருங்க. சரி, இந்தா. அப்பாட நிறைய குடிக்கலப்பா. கொண்டா, நான் குடிக்கணும்ல. என்ன நான் குடிக்க குடிக்க நீங்க வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்கியா? நீ கொஞ்சம், நான் கொஞ்சம், நீ கொஞ்சம், நான் கொஞ்சம். சரி, சீக்கிரம் மொட்டை மாடிக்கு வாண்ணா. எதுக்கு? வாண்ணா, வா, சொல்லும்ல. சரி. சீக்கிரம் வரணும்னா. சரி. சீக்கிரம் வாண்ணா. சரி, இந்த கிளாஸ் வீட்ல வச்சிட்டு வந்துட்டா. சரி. உன்ன நல்லா பாத்துக்கிட்டேன்னா 3 வேளை வாய்க்கு ருசி சாப்பாடு, நல்ல துணிமணி, நகை நட்டு, மான மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன்னா உன்ன நல்லா பாத்துக்குவேன். என் கூடயே இருந்திருக்கியா? உன்னை நல்லா பாத்துக்குவேன். என் கூடயே இருக்கியா? நல்லா பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன். கஷ்டப்படுத்த மாட்டேன். யார்கிட்ட வேணாலும் கூப்பிடுவேன், உன்கிட்ட நான் கூப்பிட மாட்டேன். நல்லா பாத்துக்கிறேன். என் கூட இருக்கியா? என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல. பசிக்கு காப்பி குடிச்சிட்டு படுக்கிறத என்னால பார்க்க முடியல. கஷ்டமா இருக்கு. என் கூட வந்துருதியா? என் கூட வந்துருதியா? நல்லா பாத்துக்க. எனக்கு இந்த கண்ணு, இந்த குரல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு யாரையும் பிடிக்காது. சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு சொல்ல தெரியல. இதை யாராவது சொன்ன தப்பா நினைப்பாங்கன்னு பயமா இருக்கும். அம்மா கிட்ட அந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சுக்கிடுவோமா, நம்ம கூடயே வச்சுக்கிடுவோமான்னு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா பயமா இருக்கும். ஏன்னு தெரியாது, பயமா இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னை என் கூடயே வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. என் கூட, என் ரூம்ல. தெரியல, இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டுன்னு வச்சுக்கையா, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவளை என் கூடயே வச்சுக்கிட்டேன்னு சொல்லிடுவேன். தைரியமா சொல்லிடுவேன். ஆனா எனக்கு இப்ப தைரியம் வரல. அதனாலதான் நான் சொல்லல. உன்னை என் கூடயே வச்சுக்கணும் போல தோணும். இனிமே நீ கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்க கரெக்டா கொடுத்தோம். நல்லா பாத்துக்கிட்டேனா? சரி, போலாம். யார்கிட்ட பேசிட்டு இருந்தியா? யார்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு? ஆமா, ஏதோ தானா உளறிட்டு இருந்தியல்ல. சரி, நான் போறேன், பின்னாடியே வா. ஏன் ரெண்டு ஒண்ணா போனேனே? வேண்டாம், நான் முன்னாடி போறேன். நான் மொட்டை மாடில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. சரி. சீக்கிரம் வருவல்ல? நீங்க ரொம்ப நல்லவியல்ல, நான் சீக்கிரம் வந்துருவேன். நல்லவனா? ஆமா, இப்ப
இப்பெல்லாம் நீங்களே கருப்பட்டியை வாங்கிடுவிய. அன்னைக்கு எனக்கு ஹோட்டல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தியல்ல, பூரி வாங்கி கொடுத்திய, சிசியா வாங்கி கொடுத்திய, நான் அதெல்லாம் தின்னதே இல்லை தெரியுமா? எங்க அம்மைக்கு எங்க அப்பாக்கு எங்க அக்காக்கெல்லாம் வாங்கி கொடுத்தியல்ல, எங்க வீட்டு எல்லாரும் சாப்பிட்டோம் தெரியுமா? எங்க அம்மா அழுதாவ தெரியுமா? அப்படியா? எங்க அப்பா நல்லா சாப்பிட்டாவ, எங்க அம்மையும் நல்லா சாப்பிட்டாவ. எங்க அக்கா சொன்னா என்ன ருசியா இருக்குன்னு சொன்னால. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க நல்லவே தானே, அதனால நீங்க எங்க கூட்டாலும் வருவேன். அதான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சரி, நான் முன்னாடி போறேன், வாண்ணா. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுங்களேன். ஒரே ஸ்பெஷலா உனக்கு கொடுக்க போறேன், வா. என்னது? பாத்தியா, நீ வா, நான் சொல்றேன். சரி, என்னவா இருக்கும்? என்ன தரப்போறாவ? என்ன தரப்போறாவன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஒருவேளை பிரியாணி இதை வாங்கிட்டு வந்திருப்பாவளோ, இல்லைன்னா நோட்டு புக் எதுவும் வாங்கி தருவாவளோ. சரி, போய் பாப்போம். ஏதாவது காது கொடுத்து கேட்கானான்னு பாரு. ஆனா நீ இவன் இப்படி மாறுவான்னு நினைச்சு பார்க்கலாமா? எல்லாம் பெரியவனே, இல்ல ஜானே. இந்த கிங்ஸ் பை எப்பவும் 6 மணிக்கு மேல வட்டி காசு பிடிக்க போவான். இன்னைக்கும் போகல. அவன் பைசத்தமே கேட்கலையே. வாழைக்க மண்டிக்கும் போகலையும், அங்க வட்டி காசு பிடிக்க போல. அவன் விட மாட்டானே, ஒத்தவங்க முன்ன பின்ன விட மாட்டான். வட்டி காசு பிடிக்க போக மாட்டான். என்னன்னு தெரியலையே, அவ அம்மா கிட்ட தான் கேட்கணும். அந்த நான் பைக்லயே வடக்க போயிட்டு வரலான்னு பார்த்தேன். இல்ல உங்க அப்பா தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நிக்காத, நீயும் இருமாப்புல நிக்க. இந்த தவசிக்கு என்னெல்லாம் பதில் சொல்ல? என்னால தவசி மூல கல்யாணம் பண்ண முடியாது. நான் சொல்லுதேன்னு சொல்லிச்சு. நீங்க சமைக்க மாட்டீங்க. ஏன்னா நீ பாத்துக்க போல எந்த ஊரோ என்ன குளமோ யாருக்கு தெரியும்? எல்லாம் நம்ம குளம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணு சொல்ல, அந்த புள்ள ரொம்ப அழகா இப்படி பாருமா, உனக்கு பிடிக்கும். தேடி போனாலும் இந்த ஜானுக்கு அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது. நீ சொல்லதெல்லாம் பார்த்தா நல்லதா இருக்கும் போலுக்கு. சும்மா கலர்னா சுண்டுனா ரத்தம் வந்துருமா? அது எப்படி அப்படி போய் பிடிச்ச? பிடிச்சனாவா? அதுதானே அமைஞ்சது. ரொம்ப அமைதியா இருப்போமா. அப்படியா? படிக்க வர செய்தா டீச்சர். டீச்சரா? இல்ல பெரிய படிப்பு படிக்குதே. பின்ன நல்லா படிச்சா இதுக்கு மேல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்? ஏமா அவ முடியல இங்க வரைக்கும் கிடக்குமா? நீ சொல்லலாம் பார்த்தா நல்லதா இருக்கு. ஏமா ரொம்பலாம் பேச மாட்டா. நீ கத்துனாலும் உனக்கு திருப்பி ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. பிரச்சனையே இல்லம்மா, சொன்னா கேளு. எனக்கு அமைதியான பிள்ளை தான் பிடிக்கணும், உனக்கு தெரியும். எனக்கு அமைதியா இருக்கணும், ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும். இது எல்லாமே எனக்கு சரியா இருக்குமா. அமைதியா இருப்பா, நல்லா படிச்சிருக்கா, புத்திசாலித்தனமா யோசிப்பா, நல்லா புத்திசாலியா இருப்பாமா. டாட்டாவா? டாட்டா போட்டு எங்க போறிய? ஓய் வாலு, புத்திசாலிமா, பட்டுத்த புத்திசாலி. எங்க போறிய? நலக்காயத்து வீட்டுக்கு போறேன். கொள்ள வீட்டுக்கு தான் போறா. அங்க எதுக்கு போற? பால் வாங்க அம்மா வாங்கிட்டு போயிட்டால. அங்க ஒரு சின்ன அவசரம், அதான் போறேன். சின்ன அவசரமா? சித்தி வர சொன்னாவளோ? இல்லையே, அவி வர சொல்லலையே. வேற யார் வர சொன்னா? அது வந்து நம்ம டீச்சர் தரத்தவல்ல. ஏமா கொஞ்சம் தண்ணி கொட்டு வாங்கல. ஈரியா கோட்டற. இல்ல நீ தண்ணியமா வேற தண்ணியமா? ஏதாவது ஒரு தண்ணி கொட்டு வாங்க. இது கோட்டற. ஏடி இங்க வாயா. என்ன? இந்த உள்ளோடி போய் மாமா கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுத்துருமா. நீங்க போங்க, நீங்க கொட்டு வாங்க. சின்ன பிள்ளைகிட்ட போய் எழுதிட்டு. இதான் ஒருத்தன். கிங்ஸினா? என்ன கிங்ஸினா? ஆமா, ஐயா நான் அத்தான் தான கூப்பிட சொல்லிருக்காவ. அவிய தான் என்ன வர சொன்னாவ. எதுக்கு? தெரியல, சஸ்பென்ஸ்னு சொன்னாவ. ஏதோ தரப்பறாவலாம். என்ன சொல்றா? ஆமா, வயல விட்டு மொட்டை மாடிக்கு வர சொல்லிருக்காவ. மொட்டை மாடிக்கா? ஆமா, மேல மச்சி, அங்கதானே யாருமே வர மாட்டாவ. அன்னைக்கு கூட கூப்பிட்டவள என்ன போனேனே. என்ன சொல்றா? ஆமா, அவில நானும் பேசணுமே, அப்பதான் சொன்னாவ. இனிமேல நீ அத்தான் தான் சொல்லணும், சரியா? அப்படின்னு சொன்னாவ. நான் அன்னையில இருந்து அத்தான் தான் கூப்பிடுவேன். அதான் இன்னைக்கு வர சொல்லிருக்காவ. அதான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறேன். சரி மாமா, நான் போயிட்டு வரேன். என்ன வேலை பார்க்கணும் தெரியல. அந்த வேலை பார்த்துட்டோம்னா கேவல போட்டு போயிருமா. இல்ல நீ வீட்டுக்கு போ. இல்ல, அது கோபட அப்புறம் எங்க வீட்டுக்கு என்ன தேடி வந்துறவ. இப்பதான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாவ. உங்க வீட்டுக்கு வந்து போனானா? 2 நாள் வந்திருக்காவல. இப்பதான் வந்துட்டு போனாவ. காப்பில குடிச்சாவல. நான் தான் காப்பில கொடுத்தேன் தெரியுமா? சரி, நான் போயிட்டு வரேன். அது யாசா வந்த போவலனா. நான் போயிட்டு வரேன். லா 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 லா. எடி ராணி, வாரியா? ஐயோ, இவன் கேவல போட்டுறோம் போலுக்க. ஏதாவது வயசு கொள்ளால எதுவும் பண்ணானா? ஏதாவது வேலை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஒருவேளை புது அனுபவம்னால ஏதாவது பண்ணதானா? அப்படி அவன் பண்ண மாட்டானே. அவளை கீழ்த்தரமா நடக்க மாட்டானே. ஒருவேளை வயசு கொள்ளால எதுவும் பண்ணதானா? இவனா வார சொல்லி விட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இருக்கானா? ஐயோ, கருப்புல விட்டு பிரச்சனை இருட்டிருமா. சொல்லி இவ்வளவு விட்டுருக்கான், இப்பவும் வாராளான்னு பாரு. ஆடி அசைஞ்சு வர அந்த வாரா. ஹாய், மேல வா, சீக்கிரம் வா. அப்படியே வா, மேலோடி வா, மேலோடி வா. சரி. வரத போற ஆடிக்கிட்டு, சீக்கிரம் வா.
சத்தம் போட மேல வாடி. சரி. லா 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 லா. குத்தடி குத்தடி சைலக்கா. குத்தடி குத்தடி சைலக்கா. ஏடி சை. என்ன? நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாத்தீங்களோ? ஓ, புது ட்ரெஸ் போட்டிருக்கியோ? ஆமா. என்னடி உங்க அம்மா பால் வாங்கிட்டு போயிட்டால? நான் மொட்டை மாடிக்கு போறேன். மொட்டை மாடிக்கு போறியா? சரி பாத்து போ. கீழே விழுந்துறாதா? சரி. மொட்டை மாடிக்கு போறியா? ஏ பெரியவனே, இல்ல பெரியவனே, என்ன ஒரு பயலி வீட்ல காணல? எங்க போய் தொலைஞ்சானுவ? இவன் வட்டி காசு பிரிக்க போனானே, வண்டியை காணோம். இல்ல பெரியவனே. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன தர போறீங்க? கிட்டவா கிட்டவா. இரு கொடுக்குறேன். உனக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கொடுப்பேன். நீ வாங்கி